தற்போது டெல்லி பாரதிய ஜனதா தலைமையக வளாகத்தில் நமது செய்தியாளர் ஹனிகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் அங்கு இருக்கக்கூடிய கொண்டாட்டம் குறித்து கேட்டறியலாம். ஹனிகுமார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் இசைக்கருவிகளை இசைத்து முழக்கங்களை எழுப்பி பாரதிய ஜனதாவின் வெற்றியை ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது அங்க பாரதிய ஜனதா தலைமையகத்துக்கு தலைவர்கள் யாராவது வந்திருக்கிறாங்களா? இந்த வெற்றி குறித்து அவர்களுடைய கருத்து என்னவா இருக்கு? தொண்டர்கள் அவங்களுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துறாங்க? மாநில சட்டசபையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்ட முடிவுகள் வெளியாகி வருகின்றன. தற்போது வரை வெளியான முடிவுகளின்படி பாரதிய ஜனதா அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிட மிகப்பெரிய மாநிலங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா 4/3 பங்கு மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடிக்கிறது. கிட்டத்தட்ட 18 ஆண்டு காலத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா அங்கு ஆட்சியை பிடிக்கிறது. வெற்றியை மிக முக்கியமானதாக பார்க்கிறார்கள். இதனை கொண்டாடுவதற்காக டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள் ஏராளமானவர்கள் குவிந்திருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள், பெண்கள் என ஏராளமானோர் இங்கே குழுமி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், வான வேடிக்கைகள், பட்டாசுகள் என இந்த இடமே கோலாகலமாக விழா கோலம் கொண்டு ஒரு திருவிழா காட்சி அளிக்கிறது. குறிப்பாக பெண்கள் ஏராளமானோர் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் ஆடி பாடி ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சி தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஹர் ஹர் மோடி, மோடி ஜிந்தாபாத், பாரதிய ஜனதா ஜிந்தாபாத் என்ற கோஷங்களை அவர் தொடர்ந்து எழுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி மலர்களை தூவி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சி குறித்து நம்ம அவரிடம் கேட்கலாம். जी आपको कैसे लग रहा है? आप कैसे फील कर रहे हैं? आप कैसे लग रहा है? कैसे फील कर रहे हैं आप? जब यूपी में सरकार बन जाएगी और उत्तराखंड में सरकार बन जाएगी, आपको कैसे लग रहा है? जहाँ तक मुझे लगता है कि 5 राज्य के अंदर भारतीय जनता पार्टी नरेंद्र मोदी जी के नेतृत्व में जो है सरकार बनाने जा रही है। अब केसरिया रंग की होली पूरे देश में फैली जाएगी, विकास की लहर पूरे देश में फैली जाएगी। और आप देश के युवाओं ने, देश की महिलाओं ने बम्पर वोटिंग अपने देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी को दिया है। ये मैंडेट आज विकास का मैंडेट है। ये मैंडेट उन लोगों के ऊपर जोरदार तमाचा है जो सर्जिकल स्ट्राइक पर प्रश्न चिन्ह लगाते थे, जो लोग नोटबंदी पर प्रश्न चिन्ह लगाते थे। आज लोगों ने उत्तर प्रदेश में कौन सीएम बन जाएगी? देखिए, जहां तक ये पार्टी का राष्ट्रीय नेतृत्व का फैसला है और राष्ट्रीय नेतृत्व सही मायने चुन करके देगा कि मोदी जी के नेतृत्व में एक अच्छा मुख्यमंत्री, विकास करने वाला मुख्यमंत्री यूपी में। अपोजिशन पार्टी ने बोला वो नोटबंदी ने भारतीय जनता को बहुत दिक्कत हो जाएगी, वो चुनाव में नोटबंदी भारतीय जनता को बहुत दिक्कत हो जाएगी। अभी भारतीय जनता ने जीत गई, आप कैसे बोल रहे? नोटबंदी का फैसला भ्रष्टाचार पे कुठाराघात था। नोटबंदी का फैसला काले धन पर एक तमाचा था। नोटबंदी का फैसला जनता के हित में और देश के हित में। बहुत बहुत धन्यवाद. இது மட்டுமல்லாமல் ஏராளமான தொண்டர்கள் இங்கே குழுமி இருந்து தங்களுடைய மகிழ்ச்சியை பாரதிய ஜனதாவுடைய கட்சி கொடியை கைகள் ஏந்திய வண்ணம் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்லாது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து குறிப்பாக மணிப்பூர், ராஜஸ்தான், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பொதுமக்கள் இங்கே வந்து தங்கள் மாநிலத்தினுடைய பாரம்பரிய கலைகளை இங்கே இசைத்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதாவது டெல்லி உட்பட வட மாநிலங்களில் திங்கட்கிழமை தான் ஹோலி கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக இன்னைக்கே அவங்க ஹோலியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் வண்ண பொடிகளை தூவி மலர்களை தூவி தங்களுடைய உற்சாகத்தை தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உற்சாக வெள்ளம் இங்கே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வெற்றி ஒரு மகத்தான வெற்றி, ஒரு மாபெரும் வெற்றியாக கருதுகிறார்கள். வாத்திய மேளங்களை இசைத்து தங்களுடைய வெற்றியையும் உற்சாகத்தையும் அவர்கள் தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றி சாத்தியமாகி இருக்கிறது என்று பாரதிய ஜனதா தொண்டர்கள் தங்களுடைய மகிழ்ச்சி வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். கொண்டாட்ட காட்சிகள் குறித்த தகவல்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ஹனிகுமார்.